வெல்கம் டு அஹிலாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் கல்வியில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் லெசன் 1 நம்பர்ஸ். இப்போ சின்ன ரீகேப்போடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சக்ஸஸர் அண்ட் ப்ரிடிசஸர். சக்ஸஸர்னா ஆஃப்டர் நம்பர், ப்ரிடிசஸர்னா பிஃபோர் நம்பர். இதை அது என்னென்னா நம்ம கொடுத்துருக்குற நம்பரோட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் போதும். 1 ஆட் 1. ப்ரிடிசஸர்னா சப்ட்ராக்ட் 1. இப்போ எக்ஸாம்பிள் 8 எடுத்துக்கலாம். 8ஓட ஆட் 1 is equal to 9. இப்போ 9 is a successor of 8. Example 8 subtract 1, answer 7. 7 is a predecessor of 8. இப்போ பாருங்கள், சக்ஸஸர்னா ஆஃப்டர் நம்பர், ப்ரிடிசஸர்னா பிஃபோர் நம்பர். ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 and 6. இப்போ எந்த நம்பரோட ப்ரிடிசஸர் சக்ஸஸர் கேட்டால் அவங்களால ஆன்சர் பண்ண முடியணும். இப்போ எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிறேன். 4ஓட ப்ரிடிசஸர் எதுன்னு கேட்டால் பிஃபோர் நம்பர். 3 is the predecessor of 4. அதே போல் சக்ஸஸர் ஆஃப் 4 என்னன்னு கேட்டால் ஆஃப்டர் நம்பர். ஆஃப்டர் 4 5. இது சக்ஸஸர் ஆஃப் 4. இது predecessor ஆஃப் 4. பிஃபோர் நம்பர் predecessor, ஆஃப்டர் நம்பர் சக்ஸஸர். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மால் அண்ட் லார்ஜ் நம்பர்ஸ். இங்கே இப்போ நான் 1 to 10 நம்பர்ஸ் எழுதியிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதிலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க 1. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னால் 10ன்னு சொல்லிடுவீங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் எப்படின்னா என்னதுன்னு சொல்லுவீங்கன்னா அதுவும் 1 தான். ஸ்மாலஸ்ட் 1 digit, ஏன்னா இதில் ஒரே ஒரு டிஜிட் நம்பர் தான் இருக்குது. லார்ஜஸ்ட் 1 digit நம்பர் 9 10. இதில் எது 2 digit நம்பர் 1 digit நம்பர்னால் இதுதான் 1 digit, இது 2 digit. ஏன்னா இங்கே 2 நம்பர் இருக்குது, 0 1 இருக்குது. இது 2 digit இருக்குது, இது ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போது லார்ஜஸ்ட் 1 digit நம்பர்னால் 9. இது ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர். ஏன்னா அடுத்து நம்ம இதில் பார்ப்போம் 1 digit 2 digit 3 digit 4 digit நம்பர் எதுன்னு பார்ப்போம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் 1னா லார்ஜஸ்ட் 1 digit நம்பர் 9. நீங்கள் 10 எழுதக்கூடாது, 9 தான். ஏன்னா 10 வந்து 2 digit நம்பராக மாறிடும். ஓகே, இப்போ பார்க்கலாம் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் 1 digit நம்பர் 2 digit நம்பர் பார்க்கலாம். இப்போ 1 digit நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்மாலஸ்ட் 1 digit நம்பர் 1, லார்ஜஸ்ட் 1 digit நம்பர் 9. இங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. இப்போ 2 digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் 10. இங்கே பாருங்கள் 0 1 2 digitஆக இருக்குது. இப்போ அதே இது லார்ஜஸ்ட் 2 digitனா ஒன்றும் இல்லை, இந்த 9 2 9 போட்டாச்சுன்னா இதுதான் லார்ஜஸ்ட் 2 digit நம்பர். அதே மாதிரி பின்னாடி நெக்ஸ்ட் எழுதலாம் 3 digit நம்பர். இப்போ நம்மளுக்கு 3 digit வேணும். இந்த 1ஓட 2 ஆட் பண்ணியாச்சுன்னா 1 2 3. இது ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர். லார்ஜஸ்ட்னா ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 9ல் தான் எல்லா லார்ஜஸ்ட் நம்பரும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 3 digit தானே கேட்குறாங்க. அப்போது 1 2 3. ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் 1 0 0 0. 3 0 வரும், 1 1 2 3 4 வந்துருச்சா. இது 4 digit நம்பர் ஸ்மாலஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் 4 9 போட்டால் போதும். 1 2 3 4. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லார்ஜஸ்ட் டிஜிட்னாலே 9ல் ஆரம்பித்து 9ல் தான் முடியும். அது 1 digitனாலும் சரி 2 digitனாலும் சரி, அப்புறம் 5 6 7 digit எத்தனை டிஜிட்னாலும் 9ல் ஆரம்பித்து 9ல் போகும். எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை 9 போட்டால் போதும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன், ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் சொல்லுங்கள். 1 போட்டு
1 போட்டு மீதி இருக்கிற நம்பருக்கு 0 போட்டுறா போதும். 1 2 3 4 5 6 7 10 lakhs. 10 lakhs தான் 7 digit நம்பர். இதே இது 7 digits லார்ஜ் நம்பர் என்ன ஃபுல்லாக 9 போட்டால் போதும். 1 2 3 4 5 6 7. இதுதான் லார்ஜஸ்ட் 7 digit நம்பர். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டம். இந்த இந்தியன் சிஸ்டம் நம்ம பார்க்க வேண்டியது 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்று கமா எப்படி ப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி நம்பரை ப்ளேஸ் பண்ணுறது, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் கமா எப்படி ப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். நம்ம எப்போவுமே நம்ம ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம், கமா ப்ளேஸ் பண்ணணும். இப்போ 3 2 2 2 இப்படி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நான் ப்ளேஸ் பண்ணேன், ரைட் டு லெஃப்ட் தான். 1 2 3 கமா 1 2 கமா 1 2 கமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 2 2 3. நம்ம லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் சொன்னால் 3 2 2 2. ஓகே, இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எப்படி நம்பர் ப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். இங்கே நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்ஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், இது 1000, இது 10,000, lakh, 10 lakhs, crore, 10 crore. புரிஞ்சதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் கமா போட்டுறோம். இது ரெண்டும் 1000 பிளேஸில் இருக்கிறது. 1000 10,000, லேக்ஸ் 10 lakhs, crore 10 crore. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் வேறு மாதிரி வரும், நம்ம அதை பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ, இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். இப்போ 7 எடுக்கிறேன். 7 வந்து எந்த பிளேஸில் இருக்குது? 100 பிளேஸில் இருக்குது. அப்போது 7 into 100 700. ஓகே, அப்போது 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னதுன்னா 700. இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற 3 எடுப்போம். இப்போ 3ஐ 3 into இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 3 10 lakhs. 10 lakh எழுதுங்க. ஓகே, 10 lakhs இருக்கு. இப்போ 3 into 10 lakhs 30 lakhs. அஞ்சு 6 1 2 3 4 5 6 7. இது 7 digit நம்பர். ஓகே, இப்போ 30 lakh இதான். இப்போ 3ஓட பிளேஸ் வேல்யூன்னு தெரியும்ல, பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாலும் நம்மளுக்கு 30 lakhs தான். 7ஓட பிளேஸ் வேல்யூ 700 தான். இப்போ பிளேஸ் வேல்யூ நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 7ஓட பிளேஸ் வேல்யூ அதில் என்ன பிளேஸில் இருக்கிறோ அதோட மல்டிப்ளை பண்ணால் அதான் 700. இப்போ 5னா இது 5 into 10,000 50,000. 50,000 தான் அந்த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5. இந்த மாதிரி கமா போட்டு இப்போ பிளேஸ் அதோட பிளேஸ் வேல்யூ நேம் எழுதிட்டு நீங்கள் பிளேஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்தியன் சிஸ்டம். ஓகே, இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் என்னென்னு பார்ப்போம். இந்தியன் சிஸ்டம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் சிஸ்டத்தில் நம்ம 3 2 2 2 ரைட் டு லெஃப்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே வந்து 3 3 3 3 அவ்வளோதான். இப்போ கமா ப்ளேஸ் பண்ணலாம். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் கமா 1 2 3 கமா 1 2 3 3 3 3. புரிஞ்சதா? இப்போ நம்ம எப்படி நம்ம நேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 100,000
million, 10 million, then 100 million. கமா பிளேஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு நேமிங் பண்ணியாச்சு. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். ஓகே, இப்போ நான் பிளேஸ் வேல்யூ பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கலாம். 2 எடுக்கிறேன். 2 வந்து 2ஓட பிளேஸ் வேல்யூ என்னதுன்னா 2 × 10,000, 20,000. 20,000 தான் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2, இந்த கிவன் நம்பர். இப்போ இதை எடுக்கலாம். 5 எடுக்கிறேன். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5, 5 × 10 மில்லியன். ஓகே, இப்போ 50 மில்லியன் தான் இதோட ஆன்சர். ஒன்றும் இல்லைங்க, இந்த 5 போட்டுட்டு இதுக்கு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கும் 0 ஆட் பண்ணியாச்சுலே போதும். ஆட் பண்ணியாச்சுன்னா போதும். அதே பாருங்க, 2 பாருங்கள், 2 எடுத்து போட்டாச்சு. 2 போட்டாச்சு. இதுக்கடையில் 1 2 3 4, 1 2 3 4, 4 0 ஆட் பண்ணியாச்சுன்னா போதும். அதான் இந்த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2. நம்மளுக்கு மில்லியனுக்கு எத்தனை 0 போடலன்னு யோசிக்க வேண்டாம். 5 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கு 0 ஆட் பண்ணியாச்சுனாலே போதும். அவ்வளோதான். புரிஞ்சதா? இந்தியன் சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற கம்மா வந்து 3 2 2 2. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு 3 3 3. அங்கே லேக்ஸ், க்ரோர் அப்படின்னு வரும். இங்கே வந்து மில்லியன் வரும். புரிஞ்சதா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் புக் பேக் எக்ஸசைஸை போடுறேன். அதனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வர்ற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.